வணக்கம். நான் உங்கள் ஆத்ம நண்பன். நாளும் கொள்ளும் நன்னிலை பிறந்திய இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி, திருப்தி, சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு மிருகசீரிட நட்சத்திரம் 3, 4 பாதத்தில் பிறந்தவங்க, திருவாதிரை 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்க, புனர்பூஷம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவங்க, இந்த 9 பாதத்திலையும் பிறந்தவங்க மிதுன ராசி என்பர்கள். காலபுருஷ ராசிக்கு 3ஆம் இடம்தான் மிதுன வீடு. மிதுன ராசிக்கு அதிபதி புதன். உங்கள் ராசிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியை பொறுத்த வரைக்கும் தற்போது வக்கரச்சனியாக வக்கரகதியில் இருக்கிறார். அந்த சனி 148 நாட்களுக்கு உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கொடுப்பார்னு பார்த்துடலாங்க. நிகழும் பராபவரிடம் ஆடி மாதம் 10ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி வரைக்கும் சனி வக்கரகதியில் இருப்பார். ஆங்கில தேதி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 26/7/2026 டிசம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் சுத்த திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி வக்கரகதியில் இருப்பார். இந்த 148 நாட்களுக்கு சனி ஏற்கனவே இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருந்தாலும் கூட உச்ச குருவுடைய பார்வையில் சனி வக்கரகதியில் இருக்கும் பொழுது மிகவும் மேன்மையான நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த 148 நாட்களுக்குள்ள சனி ஏற்கனவே இருக்கக்கூடிய இடத்துல அதே இடத்துல மீனராசியில் தான் இருக்கிறார். அப்போ என்னங்க மாற்றம் வந்துடும்னு பல பேர்த்துக்கு சந்தேகம் இருக்கலாம். சனியை பொறுத்த வரைக்கும் இயல்பாக சனி இருந்து வக்கரகதியில் இருக்கும் பொழுது கெடுக்கிறாருன்னா, சுபரோட வீட்டில் இருக்கக்கூடிய சனி அந்த வீடு கொடுத்த குருவே உச்சம் பெற்று மீண்டும் பார்வையில் இருக்கும் பொழுது வக்கரகதியில் இருக்கும் பொழுது சனி மிக மேன்மையான எதிர்பாராத நல்ல பலன்கள் 100% மிதுன ராசி என்பவர்களுக்கு கொடுப்பார். சனியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துல ஜீவனஸ்தானத்தில் இருக்கும் பொழுது கடந்த காலத்தில் வேலை இல்லாமல், தொழிலில் திருப்தி இல்லாமல், அரசு வேலைக்கு பல தடவை முயற்சி பண்ணி தோற்று போய் நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசி என்பவர்களுக்கு ஒரு சிலருக்கு அரசு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். ஏற்கனவே அரசு வேலையில் இருக்கிறீங்க, மீண்டும் உயர்ந்த பதவி உங்களை தேடி வரும். யூனிஃபார்ம் சர்வீஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய தீயணைப்புத்துறை, காவல்துறை, போக்குவரத்து துறை, மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு உயர்ந்த பதவி தேடி வரக்கூடிய ஒரு காலமாகவும், விருப்பப்பட்ட இடங்களில் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது. அதே போல் சனியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்தாலும் கூட தாய் ஸ்தானத்திற்கு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும், தகப்பன் ஸ்தானத்திற்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் கடந்த காலத்தில் பெற்றவங்களுக்கும் பெரியவங்களுக்கும் வீண் விரை செலவு, நிறைய மருத்துவ செலவு ஏற்பட்டிருக்கும். கண்ணில் பிரச்சனை, பல்லில் பிரச்சனை, இடுப்பு வலி, இடுப்பு சம்மந்தப்பட்ட தொந்தரவு, மூட்டு சம்மந்தப்பட்ட தொந்தரவு, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்காக நிறைய மருத்துவ செலவு ஏற்பட்டிருக்கும். ஏன்னா சனியை பொறுத்த வரைக்கும் தகப்பன் ஸ்தானத்துக்கு 2ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா பொருளாதார விரயம் தகப்பனுக்கு ஏற்படணுங்கிற அமைப்பு இருக்கிறதுனால கையில் எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் பணம் தங்கியிருக்காது. தகப்பனாக இருக்குது, தாயாருக்கு தேவையில்லாத உடல் உபாதைகள்னால மருத்துவ செலவு ஏற்பட்டிருக்கும். அதே போல் வீடு கட்டி முடிச்சிருப்பீங்க, ஆனால் இஎம்ஐ கட்ட முடியாது. வாகனம் வாங்கி வச்சுருவீங்க, இஎம்ஐ கட்ட முடியாது. காரணம் 4ஆம் இடம் தான் நிலபலஸ்தானம், வாகனஸ்தானம், தாய்ஸ்தானம். அந்த இடத்த சனி இயல்பாக இருந்து பார்க்கும் பொழுது வீட்டுனால பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்காரனால பிரச்சனை, எதிர்த்த வீட்டுக்காரனால பிரச்சனை, சுற்றி இருக்கக்கூடிய நபர்களால் பிரச்சனை, வீடு கட்ட பாதையில் நிற்கிறது, வீடு கட்டி முடிச்சாலும் இஎம்ஐ கட்ட முடியாமல் தடுமாறுறது, ஒரு சில வீடை கட்டி முடிச்சுட்டு திருப்பி விற்கிறது, இப்படிப்பட்ட சங்கடத்தை கடந்த காலத்தில் அனுபவிச்சுருப்பீங்க. ஆனால் இது எல்லாத்திற்கும் அருமருந்தாக இந்த 148 நாட்களுக்குள்ள உங்களுக்கு நிம்மதியும் திருப்தியும் மனநிறைவும் கிடைக்கக்கூடிய ரூபத்தில் உயர்ந்த மனிதர்களுடைய நட்பு கிடைக்கும். வாழ்க்கையில் மீண்டும் கடனை கட்டி மீண்டு வரக்கூடிய ஒரு காலமாக, இடம் பிடிக்கக்கூடிய ஒரு காலமாக, வாகனத்திற்கு சுப செலவு பண்ணக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்கிறதுனால வாகனம் கண்டிப்பாக வாங்குவீங்க. குறிப்பாக இந்த 148 நாட்களுக்குள்ள புதுசாக இடம் பிடிக்கிறது, அல்லது ஒத்திகைக்கு வீடு பிடிக்கிறது, ஒத்திகைக்கு காடு பிடிக்கிறது, வாகனங்கள் வாங்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள் தாராளமாக செய்யலாம். சனி பார்க்கறதுனால புதுசாக வாகனம் வாங்கலாம். ஆனால் வீட்டை பொறுத்த வரைக்கும் கட்டிகிட்டு இருக்கக்கூடிய வீட்டை வாங்கி ஆல்ட்ரேஷன் பண்ணி கட்டுறது மிகவும் நல்லது, அல்லது கட்டி முடித்த வீட்டை வாங்கிறது நல்லது. நீங்கள் மேஸ்திரியை வச்சு அல்லது இன்ஜினியரை வச்சு வேலை வாங்கிறது மிகவும் கடினம். எச்சரிக்கையாக இருந்து எழுத்து ரீதியான அக்ரிமெண்ட் போட்டு கட்டடம் கட்டினீங்கன்னா எந்த தொந்தரவும் இருக்காது. அதற்கடுத்து கனரக வாகனம் வாங்குறவங்களை பொறுத்த வரைக்கும் புது வாகனம் வாங்காமல் செகண்ட் ஹேண்டில் வாங்குறது மிகவும் நல்லது.
குரு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்து 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால பேசி பிழைக்கக்கூடிய தொழிலான டீச்சராக இருக்கிறீங்க, ப்ரொஃபஸராக இருக்கிறீங்க, வக்கீலாக இருக்கிறீங்க, தரகு வியாபாரம் பண்ணிகிட்ருக்கிறீங்க, ரியல் எஸ்டேட் புரோக்கராக இருக்கிறீங்க, அது மட்டும் இல்லாமல் ட்ரேடிங் பங்கு சந்தையில் வேலை செஞ்சிட்ருக்கிறீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் மிகுதியான லாபமும் ஆதாயம் தேடி வரும். குறிப்பாக பேங்க், நிதித்துறை, வட்டிக்கடை, கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி துறைகளில் வேலை செய்யக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும், இந்த மாதிரி தொழில் செஞ்சிட்ருக்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் மிகுதியான லாபமும் ஆதாயமும் இந்த 148 நாட்களுக்குள்ளே கண்டிப்பாக தேடி வரும். குறிப்பாக குழந்தை இல்லாத தம்பதியருக்கு இந்த 148 நாட்களுக்குள்ள செயற்கை கருத்தரித்தலுக்காக முயற்சி எடுக்கும் பொழுது நல்ல முறையில் கருத்தங்கும். குருவை பொறுத்த வரைக்கும் உச்ச குருவாக இருந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுது குடும்பத்துக்குள்ளே இன்னொரு அங்கத்தினர் வரணுங்கிற அமைப்பு இருக்கிறதுனால இந்த 148 நாட்களுக்குள்ள செயற்கை கருத்தரித்தலுக்கான முயற்சியில் ஈடுபட்டிங்கன்னா குழந்தை பாக்கியம் நல்ல முறையில் கிடைக்கும். சனி இயல்பாக கடந்த காலங்களில் தன்னுடைய 3ஆம் பார்வையினால் 12ஆம் இடம் தாம்பத்திய ஸ்தானத்தை பார்த்த ஒரு காரணத்தினால தாம்பத்திய நல்லுறவு மிதுன ராசி என்பவர்களுக்கு கணவனுக்கும் சரி மனைவிக்கும் சரி திருப்தியை தந்திருக்காது. ஒற்றுமை இல்லாத வாழ்க்கையை ஒரே இடத்துல வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க. ஒரே வீட்டுக்குள் இருந்தாலும் பேச்சுவார்த்தை இருக்காது, சங்கடங்கள் ஏற்படும். ஒரு சிலரை பொறுத்தவரை குழந்தைகளுடைய கல்விக்காக வேலை நிமித்தமாக கணவனோ மனைவியோ பிரிஞ்சிருக்கிறதுனால, இல்லை உயர்கல்விக்காக கணவனோ மனைவியோ பிரிஞ்சு போய் படிக்கிறதுனால சில காலம் கணவன் மனைவி தாம்பத்திய வாழ்க்கையை அனுபவிக்க முடியாமல் இருந்திருந்தாலும் கூட இந்த 148 நாட்களுக்குள்ளே மீண்டும் ஒற்றுமையாக சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பும் இனிமேல் வரக்கூடிய காலம் திருப்திகரமான மன மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி 2 பேர்லையும் மனை நிலம் வாங்கி போடக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால அது விவசாய பூமியாக இருக்கலாம், மனை நிலமாக இருக்கலாம், இல்லை கட்டின வீடாக இருக்கலாம், வாங்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இந்த 148 நாட்களுக்குள்ளே அமையும். சனி தன்னுடைய 10ஆம் பார்வையினால் கடந்த காலத்தில் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது கூட்டு தொழில் சிறப்பை தந்திருக்காது. கூட இருக்கக்கூடிய எதிர்பாலினத்தவர்களை பொறுத்த வரைக்கும் ஆணுக்கு பெண்ணாக இருந்தாலும் சரி, பெண்ணுக்கு ஆணாக இருந்தாலும் சரி, ஏமாற்றத்தையும் வலி வேதனையும் கண்டிப்பாக கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு ரொம்பவே சிரமத்தை அனுபவிச்சிருப்பீங்க. அது 20 வயதாக இருக்கலாம் அல்லது 60 வயதாக இருக்கலாம். எந்த வயதாக இருந்தாலும் சரி, எதிர்பாலினத்தவர்கள் மூலியமாக சங்கடத்தையும் வலி வேதனையும் கடந்த காலத்தில் சொல்ல முடியாத துயரத்தையும் அனுபவிச்சிருப்பீங்க. ஆனால் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் இந்த சங்கடங்கள்லேருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு காலமாக இந்த 148 நாட்கள் இருக்க போகுது. நல்ல மனிதர்களுடைய நட்பு கிடைக்கிறது, உயர்ந்த மகான்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறது, குலதெய்வத்தோட அனுகிரகத்தினால் வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றது, தொட்ட காரியம் அனைத்தும் சிறப்பாக முடிகிறது. படிக்கக்கூடிய சிறார்கள், இளைஞர்கள், இளம்பெண்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த 148 நாட்களுக்கு கவனச்சிதறல் இல்லாமல் படிக்கணும். விளையாட்டு, பொழுதுபோக்கு, கேளிக்கை சார்ந்த விஷயங்களில் ஈடுபடாமல் படிச்சிங்கன்னா மட்டும்தான் ஓரளவுக்கு அடுத்த கட்ட நகர்வு சிறப்பானதாக இருக்கும். ஏன்னா சனியை பொறுத்த வரைக்கும் வக்கரகதியிலிருந்து குருவுடைய பார்வையில் இருந்தாலும் கூட தன்னுடைய 7ஆம் பார்வையினால் கல்வி ஸ்தானமாக இருக்கக்கூடிய 4ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது விளையாட்டு, பொழுதுபோக்கு, கேளிக்கை சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டு கண்டிப்பாக நேரத்தை வீண் வரையும் பண்ணுவீங்க. இதெல்லாம் தவிர்த்து நல்ல முறையில் படிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய இலக்குகளை, லட்சியத்தை அடைய முடியும். விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இந்த 148 நாட்களுக்குள்ளே எடுக்கக்கூடிய முடிவு சிறப்பானதாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு விவசாயத்தில் நல்ல லாபமும் ஆதாயமும் கிடைக்கும். விவசாயத்தில் லாபமும் இல்லை, நட்டமும் இல்லை, வரவுக்கு செலவுக்கு நிகராக இருக்குது. எதுக்கு உழைக்கிறோம்னே தெரில அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. உடல் ஆரோக்கியம் தான் மிகவும் முக்கியம். மிதுன ராசி என்பவர்களுக்கு 12ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனாலையும் 4ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனாலையும் உடல் சார்ந்த தொந்தரவு நிறைய பேர்த்துக்கு வந்திருக்கணும். ஏன் வரல அப்படின்னா விவசாயத்தின் மூலியமாக உடம்பு ஆரோக்கியமாக வச்சுருக்கிறீங்க. அப்போ லாபம் கிடைக்குதோ நஷ்டம் கிடைக்குதோ உங்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறீங்கன்னு சந்தோஷப்படுங்க. இந்த 148 நாள் எடுக்கக்கூடிய முடிவு சிறப்பான முடிவாக இருந்தால் விவசாயத்திலும் லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். சனி 10ஆம் பார்வையினால் 7ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது கூட்டாளிகள் பிரிஞ்சு போகிறது, நண்பர்களே எதிரிகளாக மாறுறது, திருமணத்திற்கான முன் முயற்சி தடைப்படுறது, முதல் திருமணம் தோற்று போகிறது, விவாகரத்து ஏற்படுறது, இப்படிப்பட்ட சங்கடத்தையும் சில நபர்கள் அனுபவிச்சிருப்பீங்க. இருந்தாலும் கவலைப்படாதீங்க. இந்த 148 நாட்களுக்குள்ள திருமணமாகாத இளைஞர்கள், இளம்பெண்களுக்கு திருமணம் நடக்கும். 2வது திருமணத்திற்கான முன் முயற்சி எடுக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல முறையில் வரன் அமையும். உங்கள் வாழ்க்கையில் நிலையான நீடித்த தாம்பத்திய சுகம் அமையணுங்கிற அமைப்பு
இந்த 148 நாட்களுக்குள் இருக்கிறதுனால உங்களுக்கு சனி தசை சனி புத்தி நடக்கலை அப்படின்னா நல்ல இல்வாழ்க்கை என்பது கண்டிப்பாக அமைந்தே தீரும். வேலை மற்றும் தொழில் செய்யக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் வேலையில் திருப்திகரம் இல்லாமல் மேல் அதிகாரிகள் மூலிமா நிறைய நெருக்கடிக்குள்ளாகி நிம்மதி இல்லாத வாழ்க்கை கடந்த காலத்தில் அனுபவித்திருந்தாலும் கூட இந்த 148 நாட்களுக்குள்ளே நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு சரியானதாக இருந்தால் இடமாற்றமும் பதவியேறும் கண்டிப்பாக கிடைக்கும். கடந்த காலத்தில் எவ்வளோ இடர்பாடுகள் சங்கடங்கள் இருந்தாலும் கூட மேல் நோக்கி வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு காலமாக இந்த 148 நாட்களுக்கு பெண்களுக்கு இருக்க போகுது. கடந்த ஒரு வருடம் ஏற்பட்ட மனக்குழப்பம் வலி வேதனைகள் இருந்து ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த 148 நாட்கள் மிதுன ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. மொத்தத்தில் மிதுன ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு வருடத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள்லேருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால உங்கள் தொழிலையும் சரி வேலையிலையும் சரி விவசாயத்திலும் சரி கண்டிப்பாக தன்னிறைவும் பொருளாதார முன்னேற்றமும் கட்டாயமும் கிடைக்கும். சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது. வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கிறதுனால இந்த 148 நாட்களுக்குள்ளே சரியான முடிவெடுத்து நல்ல மனிதர்களோடு சேர்ந்து பயணிச்சிங்கன்னா சுபிட்சமான பலனை 80% மனிதர்கள் பூரணத்துவமாக அனுபவிக்க போகிறீங்க. ரொம்ப நன்றிங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் வாழ்க்கையில் தொட்டக்காரியை சிறப்பாக முடியும்னா ஹோரையை பற்றி தெரிஞ்சுருக்கணும். அப்போ ஹோரையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள். பிரம்ம முகூர்த்தத்தில் எந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுது வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு காணொலியை பாருங்கள். உங்களுடைய வாகன அதிர்ஷ்ட எண்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள். அந்த வாகன அதிர்ஷ்ட எண்களை எப்படி பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள். ரொம்ப நன்றிங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.